இந்த ப்ரெட்டை எப்படி கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க. வாங்கி 2 நாள் ஆச்சு. இது அப்படியே இருந்தால் வேஸ்ட்டாக தான் போகுன்ட்டு இதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ப்ரெட்டை நல்லா க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு இதை மாதிரி சுடி எண்ணெயில் போட்டு கோல்டன் கலரில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு 1 கிளாஸ் போல் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலும் இது கூட ஊற்றிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். நல்லா சுகரும் பாலும் நல்லா கொதிச்சு நல்லா ஒரு திக்னஸ் பதத்துக்கு வரணும். அது கூட நம்ம இந்த ப்ரெட்டை 1 by 1 நம்ம லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொதிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பால், அதை இது கூட சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ப்ரெட்டு கூட நல்லா ஊற்றி நல்லா ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். அந்த பால் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மில்க் மேடு தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட மில்க் மேடு இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் போல் ஹனி எடுத்திருக்கேன். நான் ஹனி நல்லா பரவலாக ஊற்றி விட்டுட்டு பாதாம் எல்லாம் டெக்கரேஷனுக்கு பாதாம் போட்டு வச்சுருந்தேன். அப்படியே ஃப்ரீஸில் 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.